ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம SQL செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மள்ட்ட புக்ஸ்னோ டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் புக் ஐடி, டைட்டில், ஆத்தர் அண்ட் இயர்ஸ் பப்ளிஷ்ட் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் இருந்து நம்ம எல்லா ரோஸும் எல்லா காலமும் எடுத்து ரிட்ரைவ் பண்ணோம் அவுட்புட்டில் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ ஒரு query எழுதலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ். நம்ம செலக்ட் ஸ்டார் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேபிள்ல இருந்து எல்லா ரோவும் எல்லா காலமும் ரிட்ரைவ் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இந்த கோடை ரன் பண்ணோம் அப்படின்னா என்டையர் டேபிள் இப்போ அவுட்புட் செக்ஷனுக்கு வந்துருச்சு. ஃப்ரம் என்ன பண்ணும்? ஃப்ரம் வந்து எந்த டேபிள்லேருந்து நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறோங்கிறத மென்ஷன் பண்ணும். ஸோ இங்கே நம்ம புக்ஸ் டேபிள்லேருந்து டேட்டாவை எடுக்கிறோம். ஸோ அந்த டேபிள் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் புக்ஸ். இன்கேஸ் நமக்கு டைட்டில் காலம் மட்டும் தான் தேவைப்படுது அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுன்னு query பண்ணுவோம். ஸோ செலக்ட் டைட்டில் ஃப்ரம் புக்ஸ். ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த புக்ஸ் டேபிள்லேருந்து டைட்டில் காலம் மட்டும் அவுட்புட்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு காலம் வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் அந்த காலம் நேம் மென்ஷன் பண்ணி ஃப்ரம் அந்த டேபிள் நேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடச்சிரும்.